Hi friends, welcome back to my channel Happy Home Poet Blog. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து Flipkartல இருந்து அப்புறம் வந்து Meeshoல இருந்து கொஞ்சம் things ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் குவைட்ல இருந்து வர முன்னாடி இது ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் செக் பண்ணி போட்டுருந்தேன். எது கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸா இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்துதான். அதான் என்னன்னு உங்களோட இன்னைக்கு வந்து காமிக்க போறேன். இதுல எது பெஸ்டா இருக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இது வந்து ரெண்டு பாக்ஸஸ் வந்து 208 ரூபாய் தான் இருந்துச்சு. இது ரொம்ப சீப்பா இருந்துச்சு. பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு வந்து கிச்சன்ல வைக்கும் போது நான் வந்து மெயினா வாங்க நியூ கிச்சன் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இடம் நமக்கு செலவாகாதுல, அதனாலதான் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது இப்படியே நம்ம தட்டிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் இப்படியே வந்து மூடி வச்சுட்டு நம்ம இந்த வெளியிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு பாக்ஸஸ் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ரெண்டு ஆயில் கேன். பட் இந்த ஆயில் கேன் வந்து அந்த அளவு நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எனக்கு வந்து இது பிடிக்கல. இது வந்து கிளாஸ் தான், ஆனா வந்து இது வந்து ஸ்ப்ரே பண்ற மாடலும் இருக்கு இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஒரு இது பண்ணி இந்த மாதிரி எடுக்கலாம். பட் இது வந்து ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகுது. பாத்தீங்கன்னா தெரியும். ஒன் டைம் ஓகே ஓபன் ஆச்சு, செகண்ட் டைம் வரல. பட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து கிளாஸ்னால கொஞ்சம் வந்து ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் பெருசா இது வந்து அந்த அளவு நல்லா இல்ல. நான் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்குறேன். பட் ரிவ்யூ பார்த்தாலும் வந்து இது வந்து நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இதுல என்னெல்லாம் வாங்குறதே நிறைய தெரியுது. இது வந்து 50 rupees வந்து ஒண்ணு. நம்ம வந்து பிள்ளைங்களோட ஸ்டேஷனரி நம்ம போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்னன்னு சொன்னா நம்ம பேஸ்ட் எல்லாம் இருக்கும், அதுவும் போடலாம். இது ஒரு கிளிப் மாற்ற மாதிரி. இது வந்து ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா. இதுக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது. இது ஸ்டிக்கர் தான். நல்லா வாலை தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்னு வந்து 50 rupees. நான் வந்து 3 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். பிள்ளைங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி 3 வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து இது வந்து மீஷோல ஆர்டர் பண்ணது. நம்ம வந்து கிளிப் நம்ம வந்து சம்டைம் வந்து இந்த இது இருக்கும்ல, நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துச்சு நம்ம பேக்கிங் வந்து நம்ம சீல் பண்ணி வைக்கலாம்ல, அதுதான் இந்த திங்ஸ். அது வந்துதான் இது வாங்கியிருந்தேன். பட் நமக்கு எப்படி சக்சஸ் ஆகுன்னு தெரியல, யூஸ் பண்ணல. இப்ப அதை பிரிக்கிற பேக்கு வேற எல்லாம் கூட ஆல்ரெடி பிரிச்சு பார்த்தேன். இது வந்து நம்ம வந்து சும்மா கிளிப் மாடலு. நம்ம வந்து இப்படி கிளிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துச்சு நம்ம வந்து இப்படி வந்து கிளிப் பண்ணிக்கலாம். அப்ப வந்து காத்து போகாது. போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூட நம்ம வந்து ஸ்டோர். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இது வந்து ரெண்டுனா 200 150. ரொம்ப சீப்பா தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம கிச்சன்ல எல்லாம் நம்ம இப்படி தொங்க வைக்கிற மாடல். இப்படி வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம இதுல வந்து கப் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வைக்கணும். நம்ம இதுக்கு ஆணியும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சின்ன சின்ன ஆணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பு இப்படி வச்சு மாட்டிக்கலாம். இந்த ரெண்டுலயே நம்ம வேணும்னா ஸ்க்ரூவும் போட்டுக்கலாம். ஸ்க்ரூவும் இருக்கு, ஸ்க்ரூ டைப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒட்டி வைக்கிறதும் இருக்கு. நம்ம எது பெஸ்ட்டோ அது போட்டுக்கலாம். நம்ம இப்படி திங்ஸஸ் வச்சுட்டு இதுல வந்து நம்ம கப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து ஸ்பூன் ஐட்டம் இருக்கும்ல, பெரிய ஸ்பூன், அதுவும் இது போட்டுக்கலாம். இது வந்து ரெண்டுக்குமே நல்லது. பட் வந்து இது வந்து அயன் நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப சீப்பா தான் எனக்கு இருந்துச்சு. இது வந்து பிளிப்கார்ட்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து எல்லாமே இருக்குனால நமக்கு ஓகே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது எல்லாம் பார்த்து இது வந்து ஜஸ்ட் ஒரு கீ செயின் மாடல். அந்த நம்ம கீ எல்லாம் தொங்கிடுவோம்ல, இது வந்து ஹோம்னு இருக்கு. நான் பேக்கிங் பிரிக்கவே இல்லை. மேக்ஸிமம் நான் கொயிட்டுக்கு தான் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நம்ம கீழே வந்து கீ செயின் போட்டுக்கலாம். இதுல வேற ஏதாவது வச்சுக்கலாம். இதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபிளவர் பாட் மாதிரி வச்சிருந்தா இது மேக்ஸிமம் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் மெயினா நான் கேட்டு வாங்கினது இந்த சந்தனம் உரசுற கல்லு. இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டா தான் இருக்கு. இதுல வந்து நான் ஒரு சின்ன சந்தன கட்டை வச்சிருக்கேன். அது வந்து உரசிக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் நம்ம உரசலாம். இல்ல நமக்கு ஏதாவது உரசுற மாதிரி ஏதாவது இருந்துச்சோன்னா நம்ம உரசி நம்ம போட்டுக்கலாம். இல்ல பெரிய அங்க வந்து கல்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால இது வந்து ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது வந்து அங்க கொண்டு போறது தான் மேக்சிமம். அது இங்க யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குல்ல, அது இது வந்து 99 rupees நினைக்கிறேன். 6 pieces வரும். நம்ம வந்து இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எது வேணுமானாலும் கேட்டா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம போய் மேக்ஸிமம் கடையில வாங்குறதுக்கு இதுவும் செய்யலாம். பட் நம்ம எல்லாரும் சோம்பேறிப்பட்டு கடையில தான் வாங்குவோம் மெயினா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆல்மண்ட் ஆயில் வாங்குறது 2 ஒண்ணு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஸ்கின் யூஸ் பண்ணலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். பட் இது எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு 2 days தான் ஆச்சு யூஸ் பண்ணி. ஓகே நல்லா இருந்துச்சு சொன்னா இதோட வந்து ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு வளையல் ஸ்டாண்டு. இது இப்படியே வராது, நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
இதுல வந்து நம்ம வளையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாசி மாலை இருக்கும்ல அது கூட நம்ம போட்டுக்கலாம். 2-in-1 பர்பஸ் தான். நம்ம ஃபுல் வளையலும் இங்க போடலாம், இல்ல நம்ம அதுக்கு மேட்சான அந்த செயின் எல்லாம் இங்கேயும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன ரிங் கூட இதுல நம்ம போட்டுக்கலாம். அழகா இருக்கும். பட் வந்து சீக்கிரம் விழாது. ரொம்ப நல்ல ஹெவியாவே இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்காது. அது வந்து 199 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்டீமர். நம்ம வெஜிடபிள் வந்து ஸ்டீம் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுல வைக்கணும்னு நினைக்கிறேன் நானு. இதுல வச்சுட்டு நம்ம அப்படியே தண்ணியில வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்படி சின்னதாக்கிக்கலாம், அப்புறம் இப்படி பெருசாக்கலாம். நமக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல வேணுமோ இதை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குற ஒரு திங்ஸஸ் வந்து இனி வந்து ஒரு பெரிய பேக்கிங் அதுதான் நம்ம பிரிக்க போறோம். பெரிய பாக்ஸ், அதுக்குள்ள இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பெரிய பாக்ஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் எனக்கு பிடிச்சி வாங்குறது. நம்ம வந்து திங்ஸஸ் எல்லாம் பிளேட் எல்லாம் இருக்குல்ல அதை வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாம் போகல, அதுக்கு இந்த ஸ்பூன் எல்லாம் வைக்கிறது கொடுத்துருக்காங்க. இது 2 வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்ல வெளியே இப்படி வச்சுக்கலாம். இதுல வச்சுட்டு இப்படி போயிட்டீங்கன்னா தண்ணி வாட்டர் வந்து இங்க வந்து ட்ரெயின் ஆயிடும். இது வந்து 208 ரூபாய். இங்க வந்து ட்ரெயின் ஆகி போயிடும். அதனால நமக்கு ஈஸியா இருக்கும். பட் வந்து சின்னதா இருக்கனால சின்ன கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியே யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன திங்ஸஸ் வந்து நமக்கு போட்டுக்கலாம். நான் வந்து இது ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சேன். பட் வந்து நார்மலா தான் இருக்கு. நமக்கு வந்து பெரிய திங்ஸஸ் வைக்க முடியாது. குட்டி குட்டி கிளாஸஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி இதுல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இது வந்து என்னன்னு சொன்னா நம்ம வந்து இது வைப்போம்ல, திரி எல்லாம் வைப்போம்ல, சாம்பிராணி பத்து வைப்பது, அது இது வந்து உட்டன்ல இருக்கு. இது வந்து அங்க மேக்ஸிமம் எனக்கு யூஸ் ஆகும். இங்க வந்து எனக்கு அந்த அளவு யூஸ் ஆகாது. நான் பிள்ளைங்க இருக்கனால சம்டைம் வந்து யூரின் ஸ்மெல் எல்லாம் வராம இருக்கும்ல, அதுக்காக இது வந்து பத்து வைப்பேன். எல்லாமே பெருசா இல்ல. இது வந்து இப்படி வச்சுட்டு இது வந்து உள்ளாடி இருக்கும். இது சும்மாவும் இருக்கும் நினைக்கிறேன். இது கரெக்டா இருக்கு, பிக்ஸ் பண்ணவும் தெரியல. இது எப்படின்னு பையன் தான் சொல்லி கொடுத்தான். இதுக்குள்ளாடி இது எப்படி வைக்கணும். இதுல அடி வந்து அந்த திரி இருக்கும்ல, சாம்பிராணி திரி, அதை வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சுட்டீங்கன்னா ஃபுல் ஆயிடும். இதை வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க வந்து மேக்ஸிமம் வந்து தொட மாட்டாங்க. இதுல வந்து ஃபுல்லா வந்து அந்த உங்களுக்கு வந்து புகை வந்துடும். இந்த மாதிரி திங்ஸஸ் வாங்கினா இதுல உங்களுக்கு எந்த திங்ஸ் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதோட ஃபுல் டீடைல் வேணும்னா கூட கேளுங்க. இதோட பிரைசஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பை.